தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 13. பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. விண்ணிலும் மண்ணிலும் பெரியவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். ஈசாக்கின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். சிங்கத்தின் கைக்கேயும் கரடியின் கைக்கும் தப்பிவித்த தேவன், எங்களையும் எல்லாவித தீமைக்கும் இலிருந்து விலக்கி பாதுகாப்பார் என்ற உள்ளார்ந்த மனதோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் நமஸ்கரிக்கின்றோம். ராஜாதி ராஜனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கின்றோம். ஏசப்பா, இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா. தகப்பனே, அன்று நீர் இவ்வுலகில் வாழ்ந்தபோது, நீர் பாலை நிலத்தில் இருந்தபோது உமக்கு வான தூதர்கள் பணிவிடை செய்தார்கள் என்று வாசிக்க கேட்டோம் அப்பா. அதுபோல நாங்களும் ஏழாமையில் இருக்கின்ற போது உம்முடைய வான தூதர்களை அனுப்பி நீர் எங்களுக்கு உதவி செய்ய கிருபை புரிவதற்காக நன்றிகள் அப்பா. ஆமேன்.